அனைவருக்கும் வணக்கம். நமது TAF IAS அகாடமியில் TAF ISலேருந்து RRB சரியா RRB குரூப் டிக்கான டெஸ்ட் வைகை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன அப்படின்னா வைகை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் 18க்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் சரியா ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். சரியா பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா select the combination of the numbers so that jumbled letters arranged accordingly will from a meaningful English word. சரியா என்ன அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் வந்து கழிச்சு போட்டிருப்பாங்க சரியா அதை வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணுமா? சரியா அரேஞ்ச் பண்ணணும்னா நம்ம ஆப்ஷனை பொறுத்தே அரேஞ்ச் பண்ணிடலாம். சரியா ஆப்ஷனை பொறுத்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. சரியா தானே 5 1 6 2 4 3 அப்படின்னா ஒவ்வொன்றையும் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்துடும். சரியா இதில் 5 அப்படின்னா 5th லெட்டர் என்னது M. சரியா அதுக்கப்புறம் 1 O, அதுக்கப்புறம் 6 T, அதுக்கப்புறம் 2 H, சரியா 4 E, 3 R மதர். சரியா மதர் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் வேர்ட் அப்படி தானே மதர் அம்மா அப்படின்னு குறிக்கக்கூடியது தானே. அப்போது ஆப்ஷன் வந்து என்னது ஏ தான் ஆன்சர். சரியா ஓகே. இது என்ன அப்படின்னா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண ஆப்ஷனை வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மீனிங்ஃபுல் வேர்ட் வரும். சரியா அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ ஆன்சர் ஏ. சரியா அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. கனசதுரம் திறக்கப்பட்டால் அது எந்த வடிவத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா எந்த வடிவத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. சரியா ஆப்போசிட் சைடு வந்து ஒரே இமேஜில் வரக்கூடாது. சரியா அப்படிதானே. அப்போ பாருங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏல ஓ சரியா டார்க்கும் ஓவும் ஆப்போசிட். சரியா ஆப்போசிட். அப்போ ஒரே இமேஜில் வரக்கூடாது. ஆனால் இங்கே வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் இது இல்லை. சரியா புரியுதா? ஓவும் டார்க்கும் ஆப்போசிட் வரும். சரியா இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்மளுக்கு ஒரே சைடில் வந்திருக்கு. அப்போ ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. அதே மாதிரி வேற எங்க அதில் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் வராது. சரியா அதுக்கப்புறம் ஓகே எல்லாத்துக்குமே சரியா எல்லாத்துக்குமே அந்தந்த ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஓகே இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா என்னது நம்மளுக்கு டார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா இதில் வந்து இந்த சைடும் வரலாம்ல இந்த சைடும் வரலாம். சரியா ஸோ இதுவும் வராது. சரியா அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே இதுக்கும் என்னது 0க்கும் ஸ்பேஸ். சரியா அப்போது இதுலேயும் இது வரலாம் வரும்னு சொல்லலை வரலாம். சரியா அப்போ இதுவும் வராது. ஆன்சர் பி தான். சரியா ஏன் அப்படின்னா பாருங்க சர்க்கிளுக்கு ஸ்கொயர் இதில் தெரியலை. சரியா அதே மாதிரி இன்ட்டுக்கு டார்க்கு இன்ட்டு இங்கே தெரியலை. அதே மாதிரி எம்டிக்கு இன்னொரு எம்டி தெரியலை. சரியா ஓகே தானே. அப்போ அதுதான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. அதுதான் ஆன்சர். சரியா ரெண்டாவது ஒன். அடுத்து மூணாவது 100 ஆண்டுகளில் எத்தனை லீப் ஆண்டுகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா லீப் ஆண்டுகள் வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க வரும். அப்படி தானே 4 வருஷத்துக்கு ஒருக்க வரும் அப்படின்னா 100 டிவைடட் பை 4 அப்படின்னு பார்த்தோன்னா 25ன்னு வரும். சரியா அப்போ 25னா 25வது லீப் இயர் 25 × 4 100. சரியா 100ஐயும் ஒரு லீப் இயராக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. 100 வந்து லீப் இயர் கிடையாது. சரியா ஏன் அப்படின்னா நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா 400ஆல் டிவைட் பண்ணணும். சரியா லீப் ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 400ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 100ங்கிறது என்னது சாதாரண வருடத்தில் வந்துடும். ஸோ 25 - 1 ஆன்சர் 24. சரியா எத்தனை லீப் ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 24 லீப் ஆண்டு. சரியா அடுத்து ஆங்கில அறிகுற பேக்ஃபீல்டு ஆங்கில கடந்தால் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு F என்ற எழுத்தின் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் எந்த எழுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா இதை வந்து என்ன ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிடலாமா?
A B C D E E F G H I J I J K L 2 4 6 8 10 2 4 6 8 10 சரியா அரேஞ்ச் பண்ணியாச்சு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க F என்ற எழுத்தின் வலதுபுறத்தில் இரண்டாவது எழுத்து சரியா F என்ற எழுத்து இது வலதுபுறம் இது ஒன்றாவது எழுத்து இது ரெண்டாவது எழுத்து அப்போ ஆன்சர் K சரியா K தான் ஆன்சராக இருக்கும் ஓகே 4வது கொஸ்டின் அடுத்து 5வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட வரிசையில் இடது பக்கத்திலிருந்து 8வது இடத்திலிருந்து ஒவ்வொரு எழுத்தும் அதன் அடுத்த எழுத்தால் ஆங்கில எழுத்துக்களில் தொடரில் மாற்றப்பட்டால் அதன் விளைவாக வரும் வரிசையில் எத்தனை வீக்கள் உள்ளன சரியா ஹவு மெனி வி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஓகே தானே எங்கிருந்து இடது பக்கத்திலிருந்து 8வது இடத்தில் இடது பக்கத்திலிருந்து 8வது இடத்தில் அப்படின்னா இங்கே 2 4 6 8 எக்ஸ் மாற்றுறாங்க ஒய் சரியா அடுத்து 2 4 6 8 பி மாற்றுறாங்க சி சரியா அடுத்து 2 4 6 8 சரியா கியூ மாற்ற 8வது இடத்தில் 2 4 6 8 2 4 6 8 இதானே இதானப்பா மாற்றுறாங்க இ மாற்றும் போது எஃப் அடுத்த எழுத்து தானே அடுத்து 2 4 6 8 டபிள்யூ ஒய் இதுதான் மாறும் சரியா இதுதான் மாறும் இப்படி மாறும்போது எத்தனை வி தான் இருக்கு 1 1 2 2 வி இருக்கு சரியா அப்போ ஆன்சர் 2 ஓகே தானே ஆன்சர் 2 வி இருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்து என்னது இந்த மாதிரி தான் சிவப்பு நிறத்துக்கு எதிராக உள்ளது சரியா சிவப்பு நிறத்துக்கு எதிராக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவப்பு நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டைஸ் வச்சோம் அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது சேமாக இருக்குதான்னு பார்க்கணும் சரியா சேமாக என்ன இருக்குது ஆரஞ்சு இருக்கா ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சுலேருந்து அப்படி கிளாக் வைஸ் சரியா கிளாக் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரஞ்சுக்கு அடுத்து எல்லோ அப்போ எல்லோவும் ப்ளூவும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்போ மீதி உள்ளது ரெட் அல்லது பர்பிள் சரியா ரெட்டும் பர்பிளும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அதுதானே எழுதுவோம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் என்னது அடுத்து இங்கே வந்து ப்ளூ இங்கே வந்து எல்லோ இங்கே ரெட்டு இங்கே வந்து பர்பிள் சரியா அப்போது இது ரெண்டும் ஆப்போசிட் சரியா ரெட்டோட ஆப்போசிட் என்னது பர்பிள் ஊதா ஓகே ஆன்சர் ஊதா அடுத்த கொஸ்டின் கவிதாவின் பிறந்த நாள் 15ஆம் தேதிக்கு பிறகு மற்றும் 23ஆம் தேதிக்கு முந்தைய நாள் வரும் என்பதை அபே சரியாக நினைவில் கொள்கிறார் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னா 16 17 18 19 20 21 22 அப்படின்னு சொல்றாங்களாம் சரியாக நினைவில் கொள்கிறார் கவிதாவின் பிறந்த நாள் 20ஆம் தேதிக்கு பிறகு மற்றும் 25ஆம் தேதிக்கு முன்னர் என்பது யாசிர் சரியாக நினைவில் அப்போ 2 பேர் யோசிச்சதும் சரிதான் அப்போ 2 பேர் யோசிச்சதும் சரினா 2 பேருக்குமே காமனாக உள்ளது தான் என்னது பர்த்டேவா வரும் சரியா அப்போ என்னது 20க்கு பிறகு அப்படின்னா 21 22 23 24 அப்போ காமனாக உள்ளதுன்னு பார்த்தோம்னா இதுலேயும் 21 22 இதுலேயும் 21 22 அப்போ கவிதாவோட பிறந்த நாள் எப்போ இருக்கும் 1 21 அல்லது 22 சரியா அப்போ ஆன்சர் 21வது அல்லது 22வது சரியா ஆன்சர் சி ஓகே அடுத்து அதே மாதிரி ஆப்போசிட் பாருங்க பி என்ற பக்கத்தில் என்னது அச்சிடப்பட்டிருக்கும் சரியா பக்கத்தில் என்னது எந்த எழுத்து அச்சிடப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா இப்போ ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் பார்த்தோம்னா எதெல்லாம்
டி பி சரி டி ஏபியா ஏ பி அடுத்து டி இ எஃப் சரியா ஏயும் இயும் ஆப்போசிட் பியும் எஃப்பும் ஆப்போசிட் அப்போ மீதி உள்ளது டியும் சியும் ஆப்போசிட் சரியா ஆப்போசிட்னு வந்துருச்சா இப்போ நம்மளுக்கு என்னது ஓகே எதிர்பக்கத்தில் சரியா ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு எது அப்படின்னா பியோட ஆப்போசிட் என்னது பியோட ஆப்போசிட் என்னது எஃப் சரியா பியோட ஆப்போசிட் எஃப் ஓகே அடுத்த கொஸ்டின் சரியா கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை எட்டுகள் உள்ளன அவை அதன் இடதுபுறத்தில் உள்ள எண்ணால் வகுபடாது ஆனால் வலதுபுறத்தில் உள்ள எண்ணால் முழுமையாக வகுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே பாருங்க இடதுபுறத்தில் உள்ள எண்ணால் வகுபடாது அப்படின்னா இடதுபுறத்தில் எண்ணால் வகுபடாது அப்போ இது கிடையாது சரியா இடதுபுறத்தில் எண்ணால் வகுபடாது இதுவும் கிடையாது சரியா இடதுபுறத்தில் எண்ணால் வகுபடாது இதுவும் கிடையாது சரியா இடதுபுறத்தில் எண்ணால் வகுபற்றும் சரியா அப்போ இதில் இடதுபுறத்தில் எண்ணால் வகுபடாது வலதுபுறத்தில் எண்ணால் வகுபடும் அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் சரியா ஆப்ஷன் 1 சரியா ஒன்னே தான் இருக்கும் இடது பக்கம் வகுபடாது வலது பக்கம் வகுபடும் அப்படின்னா 1 தான் இருக்கும் ஆன்சர் சரியா அடுத்து இன்று செவ்வாய்க்கிழமை எனில் இன்றிலிருந்து 64வது நாள் 64வது நாள்னா 64 டிவைடட் பை 7 சரியா சர்வனால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 7 9 63 + 1 சரியா அப்போ செவ்வாயில இருந்து +1 சரியா ஆன்சர் புதன் சரியா செவ்வாய் +1 ஆன்சர் புதன் சரியா மேலுள்ள தொடரில் வரிசை மாற்றாமல் இடமிருந்து வலமாக 1வது எழுத்து மற்றும் 2வது எண் சரியா லெட்டர் நம்பர் அப்படின்னு எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க லெட்டர் நம்பர் 1 லெட்டர் நம்பர் 2 லெட்டர் நம்பர் 3 அடுத்து லெட்டர் நம்பர் 4 சரியா அப்போ ஆன்சர் 4 லெட்டர் அடுத்து நம்பர் அந்த மாதிரி வர்றது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் 4 சரியா அடுத்து ஓகே ஒரு பசில் இருக்கு சரியா என்ன பசில் அப்படின்னு பாருங்க அரவுண்ட் எ சர்க்குலர் சரியா சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் அட் தி சென்டர் சரியா சென்டரில் எத்தனை பேர் இருக்காங்க 2 4 6 7 சரியா 2 4 6 7 பேர் இருக்காங்க சரியா S is not the immediate neighbor of V அது வேண்டாம் S is the second to the right of T who is second to the right of Q சரியா S is second to the right of T T ஓட செகண்ட் ரைட்ல இரண்டாவது வலதுல S இருக்காங்களாம் சரியா அதுக்கப்புறம் who is T சரியா எங்க இருக்காங்களாம் செகண்ட் டு த ரைட் ஆஃப் Q Q இருக்காங்களாம் சரியா ஓகே R is third to the right of J அது அப்புறம் வச்சுக்கிறோம் and second to the right of Q அந்த ஒரு லைன் கட் ஆயிடும் R is third to the right of J and second to the right of Q அப்படின்னு இருக்கு சரியா அப்போ அந்த இது கட் ஆயிரும் R is third to the right of J அப்படின்னா J இங்க போட்டோம்னா 1 2 3 சரியா வேற எங்கேயும் வராது ஓகே
அப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதில் யாருக்கெல்லாம் விக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. விக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்குதுன்னா Q. சரியா? அப்போ ஆன்சர் Q. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் இதை வச்சு how many peoples there between Q and S? Q and S. Q and S னா இந்த பக்கம் பார்த்தா 2, இந்த பக்கம் பார்த்தா 3. சரியா? அப்போ 2 அல்லது 3. 2 அல்லது 3. ஓகே. அடுத்து P ஐ பொறுத்து J இன் நிலை என்ன? P ஐ பொறுத்து J இன் நிலை என்ன? சரியா? வலதுபுறம் எத்தனை? 2வது, அப்படி தானே? வலதுபுறத்தில் 1வது 2வது. சரியா? ஆன்சர் வலதுபுறம் 2வது. வலதுபுறம் 2வது. ஓகே. அடுத்து கியூவின் உடனடி வலதுபுறத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிலே பார்த்தோம். ஆன்சர் என்ன? R தான். கியூவின் உடனடி வலதுபுறத்தில். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை? 4 ஒரு டேட்டா கொடுத்துட்டு 4 இது கேட்குறாங்க. ஓகே. அடுத்து பகடை, டைஸ். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை மடிக்கும் போது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? select the dice can be formed by floating. சரியா? மடிக்கும் போது என்ன வரும் அப்படின்னா பாருங்க, 2ம் 3ம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட், ஒரே பிக்சர்லாம் வராது. சரியா? அப்படி இருக்க பிக்சர் வராது. ஸோ ஏ கிடையாது. சரியா? 2 3 ஆப்போசிட் நம்பர் இருக்கிறது ஒரே பிக்சரில் வராது. ஸோ 2 3 வராது. சி கேன்சல். சரியா? அடுத்து 6 5 ஆப்போசிட், 6 5 ஆப்போசிட், அது ஒரே இதில் வராது. சரியா? எதில் இருக்கா? அப்போ இதுவும் கிடையாது. சரியா? அடுத்து 1 4 ஆப்போசிட், 1 4 ஆப்போசிட். சரியா? ஆப்போசிட் அப்படின்னா அதுவும் ஒரே பிக்சரில் வராது. ஸோ இதுவும் கேன்சல். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. ஏ மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் ஏ. ஒரு லீப் ஆண்டில் வரும் வியாழக்கிழமைகளின் அதிகபட்ச எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? 53 தான். லீப் ஆண்டு சாதாரண ஆண்டு எதுனாலும் என்னதான்? அதிகபட்ச வியாழக்கிழமைனா 53 தான். ஏன் அப்படின்னா 52 வாரம் ஒரு நாள், இது சாதாரண ஆண்டு. அதே மாதிரி 52 வாரம் 2 நாள், இது லீப் ஆண்டு. சரியா? அப்போ ரெண்டுலையுமே 52 வாரம்னா 52 வியாழன் கன்ஃபார்ம். அதிகபட்சம் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த ஒரு நாளும் வியாழக்கிழமையாக இருக்கலாம்ல, ஒரு நாளும் வியாழக்கிழமையாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த 2 நாளில் ஒரு நாள் வியாழக்கிழமையாக இருக்கலாம். அப்போ அதிகபட்ச வியாழக்கிழமைகளின் எண்ணிக்கை எத்தனை? 53. அது லீப் ஆண்டாக இருந்தாலும் சரிதான், சாதாரண ஆண்டாக இருந்தாலும் சரிதான். அதிகபட்ச வியாழக்கிழமைகளின் எண்ணிக்கை 53. சரியா? ஓகே. அடுத்து ஓகே, இதில் என்ன அப்படின்னா டிக்ஷனரி ஆர்டர் தான்பா. டிக்ஷனரி ஆர்டர். சரியா? டிக்ஷனரி ஆர்டர் தான். ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு ஏ தானே? ஓகே. ஃபஸ்ட்டு 3 லெட்டரும் சேமாக இருக்குது. அப்போது 4வது லெட்டர் ஏ, இது ஃபஸ்ட்டு. சரியா? அடுத்து 4வது லெட்டர் ஏயுஇ அப்படின்னா இ செகண்ட் வரும். அதில் இ 3 எண்ணமும் சேமாக இருக்குது. அப்போது அதில் அடுத்த லெட்டர் 5வது லெட்டர்னு பார்த்தோன்னா ஏ, அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டி, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. அப்போது 1 3 5 4 2, 1 3 5 4 2, அதுதான் ஆன்சர். சரியா? டிக்ஷனரி ஆர்டர். ஓகே. அடுத்து டைஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? இ என்ற எழுத்து அச்சுக்கப்பட்டுள்ள மேற்பரப்பில் எதிரே உள்ள பரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க.
சரியா? ஈக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. சரியா? வழக்கம் போல் எழுதிடுவோமா? இ அதுல இருந்து ஏ பி, அதே மாதிரி இ எஃப் டி, ஏக்கு ஆப்போசிட் எஃப், பிக்கு ஆப்போசிட் டி. அப்போ ஈக்கு ஆப்போசிட் வராதது என்னது? சி தானே. அப்போ ஆன்சர் சி. ஆன்சர் சி. சரியா? அடுத்து ஓகே, சரியான வளர்த்து அந்த முதல்ல மதர் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இது என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி வரும். சரியா? கெமிஸ்ட்ரி வரும். அப்போ கெமிஸ்ட்ரிக்கு அரேஞ்ச் பண்ணுறது என்ன அப்படின்னா 2 4 CH E M அந்த மாதிரி வரும். சரியா? கெமிஸ்ட்ரி TRY. சரியா? அப்போ ஆன்சர் இதுதான் கெமிஸ்ட்ரி. ஓகே, அடுத்து ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட். சரியா? ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னா பாருங்க, இதுவும் சேம், இதுவும் சேமு, இதுவும் சேமு. அப்போ இதுக்கு ஆப்போசிட் இது. ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் என்னது? டாலர். சரியா? ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் டாலர் தான் ஆன்சர். ஓகே, அடுத்து சந்திக்கும் பட்சத்தில் அந்த கடிகாரம் தினமும் எவ்வளவு நேரம் பின்னோக்கி ஓடும்? சரியா? பின்னோக்கி ஓடும் அப்படின்னா லேட் இதுல அப்படின்னு பார்க்கும்போது என்னது? சரியா? லேட்டாக ஓடும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 32 8/11 மினிட்ஸ். சரியா? அதிகபட்சம் 32 8/11 மினிட்ஸ் வந்து லேட்டாக ஓடும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனது போத் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் மீட் ஆஃப்டர் எவ்ரி 64 மினிட்ஸ். 64 மினிட்ஸ் அப்படின்னா குயிக்காகவே மீட் பண்ணிருச்சு. சரியா? குயிக்காகவே மீட் பண்ணிச்சு. ஆல்ரெடி என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு இதுவும் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோஇன்சிடென்ட்னா என்ன அப்படின்னா 1 5 2 10 3 1/4 அந்த மாதிரி இருக்குமா அது. சரியா? எவ்வளோ நேரத்தில்னா 65 5/11 மினிட்ஸில் தான் மீட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு 64 அப்படிங்கும்போது கொஞ்சம் மினிட்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். சரியா? அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 65 5/11 மைனஸ் 64. சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா 16/11 வரும். சரியா? 16/11. சரியா? 16/11 இது வந்து ஒரு மீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு. சரியா? 12 மணி நேரத்துக்குனா 11 டைம் மீட் பண்ணோம். சரியா? கோஇன்சிடென்ட் ஒரே இடத்துல மீட் பண்ணோம். அதே இது ஒரு நாள்னா 22 டைம். அப்போது ஒரு மீட்டுக்கே நம்ம 16/11 மினிட்ஸ் 11 மினிட்ஸை இழக்கிறோம். சரியா? அதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. சரியா? 16/11 மினிட்ஸை இழக்கிறோம். அதே இது 22 டைம் அப்படின்னா 22 × 16/11. சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆயிரும்? 2 மணி நேரம் 32, 2 மணி நேரம் 32, 352 ஆயிரும். டிவைடட் பை 11, 3 11 33, 2 16 32, 2 16 2 352.
32 8/11 சரியா. சரியா. ஒரு மீட்டுக்கு வந்து 11 மினிட்ஸை வந்து இழக்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு சரியா, ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 16/11 இன்ட்டு 1/64 அந்த லேட்டு இன்ட்டு 1440 மினிட்ஸ் சரியா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது 32/8/11 கிடைக்கும் சரியா. இதில் 11440 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 24 இன்ட்டு மினிட்ஸ் இன்ட்டு 60 சரியா. 24 இன்ட்டு 60 அதுதான் என்னது 1440 சரியா. அப்போ 16/11 அதுக்கப்புறம் இன்ட்டு 1/64 இன்ட்டு 1440 சரியா. இந்த டயத்துக்கு இந்த இதில் இழக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இழப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் 32/8/11 வரும் சரியா. அடுத்து சென்டென்ஸ், லெட்டர், பேராகிராஃப், சாப்டர், புக் சரியா. சரியா, அந்த ஆர்டரில் வர்றது. ஓகே, அந்த ஆர்டரில் வர்றதுன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், ரிவர்ஸ்லையா ஃபார்வேர்ட்லையா அப்படின்னு பாருங்கள். ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு புக்கு அப்படி தானே, புக்கு. அடுத்து அதுக்குள்ளே என்னது இருக்கும்? சாப்டர் இருக்கும் சரியா. சாப்டர் இருக்கும், சாப்டர் 5 4. அதுக்கப்புறம் அதுக்குள்ள பேராகிராஃப் இருக்கும், பேராகிராஃப் 3. அப்புறம் அதுக்குள்ள சென்டென்ஸ் இருக்கும் 1. அப்புறம் அதுக்குள்ள லெட்டர்ஸ் இருக்கும் 2 சரியா. 5 4 3 1 2 5 4 3 1 2 சரியா. அதுதான் ஆன்சர். அடுத்து ஓகே, மேட்ரிக்ஸ். இது சிம்பிளானது தான்ப்பா. அதில் வந்து ஃபோன் அப்படிங்கிறது என்ன மேட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சரியா. ஃபோனுங்கிறது என்ன மேட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சரியா. பி அப்படின்னு பார்த்தோன்னா 5 × 7 சரியா. 57 அந்த மாதிரி இருக்கும். வேறு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 68, வேறு இதில் 85 அந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா. இந்த ஒவ்வொரு இது தான். ஓகே பாருங்கள், 57ல் இருக்குது, 57ல் பி இருக்குது. அதுக்கப்புறம் என்னது? ஓ வேணுமா? ஓ வேணும்னா 00ல் ஏ தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஒன் கட்டு சரியா. ஃபஸ்ட் ஒன் கட்டு, இது வராது. ஓகே, அடுத்து 68 பாருங்கள். 68ல் என்ன வரும்? பி வரும். ஓ பார்த்தோன்னா 44 44ல் ஹச் சரியா, ஹச் இருக்குது. அடுத்து ஓ, ஓ என்னதில் இருக்கணும்? ஓவில் வந்து 78லையா, 78ல் ஓ இருக்குது சரியா. அடுத்து 79ல் என் இருக்குது சரியா. அடுத்து இ வந்து 96,
9 6. சரியா, அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் ரைட். என்ன அப்படின்னா அந்த ஆர்டரில் பார்த்துடணும். சரியா, மேட்ரிக்ஸ் பார்க்கணும். சரியா, ஆன்சர் இதுதான், பி தான். வேற எதில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு லெட்டர் மிஸ் ஆகும். சரியா, அடுத்து ஆப்போசிட் எதுக்கு? மூணுக்கு ஆப்போசிட்ல. சரியா, 3 வர்ற இடத்துல வராதது தான் அதோட ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோன்னா 3 அந்த இடத்துல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா 2 6 1 சரியா, இதில் 5 வரும்னு நினைக்கிறேன். சரி, இந்த இதில் ஒரு 3 வரும்னு நினைக்கிறேன். சரியாப்பா, வராதது பார்த்தோன்னா என்னது? 5. ஓகே, 5 3ஓட ஆப்போசிட் 5. அடுத்து 26. 2 கோணங்களிலிருந்து சிறிய கோணத்தின் மதிப்பு என்னவா இருக்கும்? 10 15 18. சரியா, ஓகே. ஓகே, இப்போ 10 15னா சின்ன முள் இங்கே இருக்கும். 10 15 18 செகண்ட். சரியா, இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னது? மணிமுள் இருக்கும், மின்னமுள் இருக்கும். அப்படின்னா 2 கோணங்களில் சிறிய கோணத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதான 10 அப்படிங்கும்போது இது கொஞ்சம் மிஸ் ஆகி தான் இருக்கும். சரியா, மாறி தான் இருக்கும். அப்போது என்னெல்லாம் இருக்கும்? 10 அப்படிங்கும்போது என்னது? ஒரு இதுக்கு இடையில எத்தனை? 30 டிகிரி இருக்குமா? 30 டிகிரியில் பாதி 15 7.5. சரியா, அதில் பாதி 7.5. 7.5 போயிடுச்சு அப்படின்னா மீதி இந்த இதில் எவ்வளோ இருக்கும்? 23.5. சரியா, இது 23.5, இது 30, இது 30, இது 30, இதுவும் 30. சரியா, அதை தாண்டி 18 செகண்ட்னு இருக்கா? 1 3 3 2 3 6 3 9 4 12 120 143.5 43.5. அடுத்து 18 செகண்ட்னு இருக்கா? 18 செகண்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு மினிட்ஸுக்கு 6 டிகிரி. சரியா, ஒரு மினிட்ஸுக்கு 6 டிகிரி, அதாவது 60 மினிட்ஸ்க்கு 60 செகண்டுக்கு 6 டிகிரி. சரியா, அப்போ 18 டிகிரி அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.6 டிகிரி. 3ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா அறிமுனா 18 1.8 டிகிரி. சரியா, 1.8 டிகிரி வரும். எல்லாமே 144 தான் இருக்கும். சரி, ஒரு மினிட்ஸ் 5 நிமிஷம்னா 6 டிகிரி. ஒரு மினிட்ஸ்னா சரி 60 செகண்ட். 60 செகண்டுங்கிறது 6 டிகிரி அப்படின்னா 6 செகண்ட் அப்படிங்கிறது 0.6 டிகிரி. 18 செகண்ட் அப்படிங்கிறது 145.3.
வெயிட். முப்பது 60 90 120 140 143.5 143.5. அதுக்கப்புறம் ஒரு 18 செகண்ட். 18 செகண்ட்னா செகண்ட். ஓகே சரியா. 18 செகண்ட் அப்படிங்கும்போது இங்கேயும் குறையும். சரியா, இங்கேயும் குறையும், இங்கே கூடும்போது அங்கேயும் குறையும். சரியா, இங்கே குறையும் போது என்னது, ஒரு ஹவர் அப்படிங்கும்போது 18 செகண்ட். 18 செகண்ட் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும், சரியா பாருங்கப்பா, இதை மட்டும் கூட்டக்கூடாது, அதே நேரத்தில் இதுவும் குறையணும். சரியா, அதுவும் குறையும் போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா என்னது 144.15 தான் ஆன்சராக வரும். சரியா, அடுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் குறிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் 4 சாத்தியமான அமைப்புகளில் அர்த்தமுள்ள சொல்லை உருவாக்கும் எண்களிலிருந்து விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சரியா, ஒவ்வொன்றா அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம்னா வந்துடும். பாருங்க, 2 1 2 1 4 8 6 2 R E. ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி தான்ப்பா எடுக்கணும் இதை. சரியா, ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணி தான் எடுக்கணும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா, 2.5லாம் இருக்குது, அதெல்லாம் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். சரியா, RE 4 4 வந்து என்னது L 8 E 6 திரும்படி 6 வந்து V 5 A 7 N 3 T ரெலவெண்ட். சரியா, ரெலவெண்ட் இதுதான் ஆன்சராக வரும். சரியா, ஒவ்வொன்றா ஆப்ஷன் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்துடும். ஓகே, ஓகே இது அதே மாதிரி தான். மதர் மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆயிரும், 4 3 S ஸ்மார்ட் SMART ஸ்மார்ட். சரியா, அடுத்த கொஸ்டின். டிசம்பர் 31 2003 புதன்கிழமை என்றால் 7 மார்ச் 2005 வாரத்தின் என்ன நாள் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி டிசம்பர் 31 2003 அப்போ டிசம்பர் 31 2004 இது புதன்னா இது வியாழன். சரியா, அடுத்து டிசம்பர் 2005 தானே கேட்குறாங்க. சரியா, வியாழன். சாரி, டிசம்பர் வந்து லீப் இயர் தானே, அப்போ இது வெள்ளி. சரியா, அதுக்கப்புறம் ஜானில் 31 நாள் இருக்குது, பிப்ரவரியில் 28 நாள், மார்ச்சில் 7, 16க்கு 6 சரியா. இப்போ டிசம்பர் 31 2004 வந்து வெள்ளிக்கிழமை, அதுலேருந்து எத்தனை 3 நாள் கூட்டணும். 3 நாள் கூட்டணும்னா என்னது திங்கட்கிழமை. சரியா, பாருங்க எத்தனை நாள் இடைப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 7, மொத்தமாக 66ன்னு வரும். 66/7னா மிச்சம் 3 நாள் வரும். அப்போ வெள்ளி +3 அப்படின்னா ஆன்சர் என்ன, திங்கட்கிழமை, மண்டே. சரியா, அடுத்து ஒரு எண் முன்னும் தொடராமல் எழுத்தை பின்னும் தொடராமல் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன. How many such letters? சரியா, below arrangement each of which is immediately preceded by a number
and not immediately preceded by a letter. இந்த இடத்துல லெட்டர் வரக்கூடாது, followed by a letter. நம்பர் லெட்டர்னு வரணும், நம்பர் லெட்டர்னு வரணும், அடுத்து லெட்டர் வரக்கூடாது. சரியா? நம்பர் லெட்டர் அடுத்த லெட்டர் வந்திருக்கு, இது கிடையாது. நம்பர் லெட்டர் சாரி நம்பர் லெட்டர் இது ஒன்று. சரியா? அடுத்து நம்பர் லெட்டர் நம்பர் இது ஒன்று. ஆன்சர் 2. சரியா? நம்பர் லெட்டர்னு வரணும், அடுத்து லெட்டர் வந்துடக்கூடாது. சரியா? அப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆன்சர் 6, D இதுவும் ஒன்று, அதுக்கப்புறம் O2 இதுவும் ஒன்று. அடுத்து சரியா? உருவாக்க முடியாதது. சரியா? உருவாக்க முடியாததுன்னா cannot be formed. சரியா? cannot be formedனா ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரே இதில் வரக்கூடாது. ஆனால் இங்கே இதுவும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வராது. சரியா? இது மட்டும்தான் வராது, மற்றதெல்லாம் வரும். சரி, ஓகே. அடுத்து ஒன்றை கண்டறியவும். பெண் குயின் அந்த மாதிரி வருமா? சரியா? சரியா? இதுதான் பெண் குயின் அப்படிங்கிறது தான் டிஃபர். சரியா? வேற எதுவும் வைக்க முடியாது. அடுத்து முதல் சொல்லை தீர்மானிக்கவும். முதல் சொல்லை அப்படின்னா தலைகீழாக வரிசையில், அப்போ கடைசியில் வர்றது. சரியா? கடைசியில் வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயும் சேமு, ரெண்டாவது லெட்டர் ஓ ஆர்னு இருக்கு. அப்போ ஆர் தான் லாஸ்ட்டாக வரும். ப்ரப்போஸ் அப்படிங்கிறது தான் எனது லாஸ்ட்டாக வரும். சரியா? அடுத்து 34. நாளை செவ்வாய்க்கிழமை எனில் இன்று முதல் 100 நாட்களில் வாரத்தின் எந்த நாள் வரும்? சரியா? 100 divided by 7. சரியா? பாருங்க, நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை. சரியா? அப்போ இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம நாளையிலேருந்து பார்த்துடலாம். இன்னையிலேருந்து 100வது நாள்னா நாளையிலேருந்து 99வது நாள். அப்போ 99 டிவைடட் பை 7னா ஒரு நாள் கூட வரும். ஒரு நாள் கூடனா செவ்வாய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு புதன். சரியா? ஆன்சர் புதன். அடுத்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்துக்களையும் சேர்த்து எழுதுறது. சரியா? ஃபர்ஸ்ட் 1 ஆப்ஷன். ஓகே, எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். 4 3 7 4 3 7 ஸ்டூடெண்ட் வரும்னு நினைக்கிறேன். சரியா? 7 6 D 1 2 5. சரியா? ஸ்டூடெண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் அனைத்து முகங்களும் சிவப்பு நிறத்தில் வரையப்பட்டு ஒவ்வொன்றும் 20 சென்டிமீட்டர் சரியாக குறைந்தது 2 முகங்கள் வரையப்பட்டது. சரியா? 125. முதல்ல என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பெரிய செவ்வகத்தின் சரியா கனசதுரத்தின் பக்கம் டிவைடட் பை சிறிய கனசதுரம். அப்போ 25. அப்போ சீக்வல் டு 5. ஓகே, அப்போ என்னோட வேல்யூ 5. நம்மளுக்கு 2 பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? 12 இன்ட்டு n மைனஸ் 2. இதுதான் ஷார்ட்கட். 2 பக்கம் கலர் பண்ணதை டைஸை கண்டுபிடிக்கிறது. சரியா? அப்போ 12 இன்ட்டு 5 மைனஸ் 2. சரியா? 5 மைனஸ் 2 12 இன்ட்டு 3 36. ஓகே, 36 ஆன்சர். ஓகே, அடுத்து ஒரு வகை 2 கோணங்களில் சிறிய கோணத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 644. 644னா என்ன? 11/2 இன்ட்டு m மைனஸ் 30 இன்ட்டு ஹவர். சரியா? அப்போ 11/2 இன்ட்டு 44 மைனஸ் 30 இன்ட்டு 6. சரியா? இந்த மாதிரி தானே வரும். அப்போ 2 21
2 ஆகும் 242 3 18 180 சரியா ஆன்சர் 62 ஓகே அடுத்து ஓகே இதுவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னது இந்த பென் குயின் அரேஞ்ச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஓகே இதான் ஆன்சர் அடுத்து கை கடிகாரத்தில் அணிந்துள்ளார் கடிகாரத்தில் 6 மணி நேரத்திற்கு மணிமுள் மேற்கு நோக்கி இருந்தால் நிமிடமுள் இந்த திசையில் இருக்கும் சரியா 12:06 அப்படின்னா இப்படி தானே இருக்கும் இந்த திசை மேற்குன்னு சொல்லிட்டாங்க அவள் மேற்குக்கு ஆப்போசிட் என்னது கிழக்கு தானே ஆன்சர் ஈஸ்ட் கிழக்கு சரியா அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ரிலேட்டட் டு த சேம் வே த நம்பர் சரியா பர்ஃபார்மன்ஸ் டு தி இது 3 1 14 அப்போ 4 2 36 அதே மாதிரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஆனது 8 260 அதுக்கப்புறம் என்னது 2 அதுதான் ஆன்சர் சரியா ஆன்சர் அதுதான் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்க 3 கியூப் ப்ளஸ் 1 கியூப் டிவைடட் பை 2 சரியா 3 கியூப் 27 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 28 டிவைடட் பை 2 ஆன்சர் 14 அதே மாதிரி தான் 8 கியூப் எவ்வளோ வரும் 512 ப்ளஸ் 2 கியூப் 8 டிவைடட் பை 2 512னா 520ன்னு வரும் டிவைடட் பை 2னா 260 சரியா அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேவா ஓகே அவ்வளோதான் என்ன அப்படின்னா டெஸ்ட் 18க்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேவா தேங்க்யூ